2.0 இன்னும் வலுவான வளர்ச்சியுடன் தொடரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட காங்கிரஸ் அலுவலகமான அருணாச்சலம் மன்றத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் திருவெரும்பூர் தொகுதி வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி கிழக்கு வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் மற்றும் மணப்பாறை வேட்பாளர் அப்துல் சமது ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தொகுதி மக்கள் மற்றும் முதலமைச்சர் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையால் 3வது முறையாக போட்டியிட வாய்ப்பு கிடைத்துள்ளது. தங்களது பலமே தோழமை கட்சிகள்தான் என தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், தங்கள் போட்டி தமிழ்நாடு அணியா அல்லது டெல்லி அணியா என்பதுதான் என்று கருத்து தெரிவித்தார். மேலும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும்போது திராவிட மாடல் 2.0 இன்னும் வலுவான வளர்ச்சியுடன் தொடரும் என நம்பிக்கை தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அது சார்ந்திருக்கின்ற கட்டமைப்பையும் உறுதிப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. அதனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு 10 கோரிக்கைன்னா அது 10 நான் பண்ணிட்டேன் சொல்ல மாட்டேன். 10 நான் 7 பண்ணிட்டேன், இன்னும் 3 இருக்கு. இப்போ எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அப்படின்னு எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த 30 நாட்கள் சின்ன இடைவேளை தான். மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு இந்த திராவிட மாடல் 2.0 வரும்பொழுது தொடர்ந்து அந்த வளர்ச்சியை கொண்டு வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் 11வது முறையாகவும் ஒட்டுமொத்தமாக 13வது முறையாகவும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து ரயில் மூலம் காட்பாடி வந்த அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திறந்தவெளி வாகனத்தில் பேரணியாக சென்ற அவர் அண்ணா, பெரியார் மற்றும் காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மக்களிடையே உரையாற்றிய அவர், காட்பாடி வாழ் தெய்வங்களுக்கு தனது வணக்கங்கள். இத்தனை முறை தனக்கு வாய்ப்பளித்த மக்கள் இந்த முறையும் பணிவோடு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக கூறினார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், திமுக தேர்தல் அறிக்கையை விமர்சித்த விஜயை பற்றி தான் பெரிதாக கருதவில்லை. 4 முனை போட்டி இருந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். தொகுதிக்கு செய்துள்ள திட்டங்கள் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என கருத்து கூறினார். எத்தனை முறை போட்டி இருந்தாலும் காட்பாடியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். எதிர்கட்சியெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, காட்பாடியில எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் செய்யல, மீண்டும் இவங்க வந்தாங்கன்னா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நாங்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாக்கு சேகரிக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? காட்பாடியில் அவருக்கு கொடுக்கிற ரோடு முதற்கொண்டு நான் என்னென்ன செய்தேன் என்பது என் மக்களுக்கு தெரியும். இது என்ன அதெல்லாம் என்னை வேண்டுமென்றே கொடுக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. திருமங்கலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆர்.பி. உதயகுமார் மரவன்குளம், காந்தி நகர், கப்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக பெருமாள் கோயிலில் வழிபாடு செய்த அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், மக்களை விலைவாசி உயர்விலிருந்து காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட 297 சிறப்பான வாக்குறுதிகளை அளித்துள்ளார் என கருத்து கூறினார். ஆனால் அதிமுகவின் அறிக்கையை அப்படியே காப்பியடித்து ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் என்று சாடிய அவர், 5 ஆண்டு ஆட்சியில் இருந்தபோது வழங்காத ரூபாய் 8,000 கூப்பனை இப்போது வழங்குவதாக கூறுவது ஏமாற்று வேலை என சாடினார். மேலும் மத்திய அரசிடம் பேசி 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தியது எடப்பாடியார்தான். இந்த தேர்தலில் திமுக வனவாசத்திற்கு செல்லும் என்று விமர்சித்த ஆர்.பி. உதயகுமார், அதிமுக கோட்டைக்கு செல்லும் என்றும் திருமங்கலத்தில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என சூளுரைத்தார். நீங்க என்ன கூப்பாடு போட்டாலும் தமிழகத்திலே வளரப் போவது திமுக ஆட்சியில் குற்றம் நடந்தால் பாரபட்சமின்றி உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்த திமுக எம்பி கனிமொழி, பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கு எஃப்ஐஆர் கூட போடாமல் குற்றவாளிகளை காப்பாற்ற நினைத்தது அதிமுக என்று சாடினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏற்கனவே வீட்டில் பிரிட்ஜ் வைத்திருப்போருக்கு மீண்டும் பிரிட்ஜ் கொடுப்பது தேவையற்றது என்றும், கூப்பன் அளிக்கும் பட்சத்தில் தங்கள் வீட்டில் இல்லாத பொருட்களை அவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என விளக்கமளித்தார். திமுக தொடங்கிய மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அதிமுக தான் காப்பியடித்துள்ளது என்று குற்றம் சாட்டிய கனிமொழி எம்பி, தாங்கள் தொடங்கிய உரிமை தொகை திட்டத்திற்கு ரூபாய் 2,000 அறிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் விமர்சித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை, பொள்ளாச்சியில் நடந்த ஒரு பாலியல் குற்றத்தை எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு முன்வராத ஆட்சி யாருடைய ஆட்சி? அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு அத்தனை முயற்சிகளை செய்த ஆட்சி யாருடைய ஆட்சி அப்படின்னு தெளிவாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு குற்றம் நடந்துவிட்டால் முதலமைச்சர்
அந்த இடத்துல வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கறத ஒவ்வொரு முறையும் உறுதி செய்திருக்கிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வேட்பு மனுவை அளித்தார். கடந்த 2011, 2016, 2021 என தொடர்ந்து 3 முறை கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் 4வது முறையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொளத்தூர் தொகுதியில் திராவிட கழகத்தின் வேட்பாளராகவும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய தன்னை நிச்சயமாக மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கிற ஒரு டாக் இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வலுவாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.